உணவு கட்டுப்பாடு தான் கடவுள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, கடவுளை தீவிரமாக கும்பிட வேண்டியது. உணவு கட்டுப்பாடில் எந்த கட்டுப்பாடும் இருக்கிறது கிடையாது. கடவுள் நம்மளை பார்த்துப்பார். எல்லாத்துக்கும் பயம் இருக்குது, மரண பயம் என்பது இருக்குது. 40 வயசுக்கு மேலெல்லாம் எல்லாத்துக்கும் மரண பயம். இவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்றைக்கு வேணாலும் இவங்கள சாவடிக்கும். இவங்க சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இது என்றைக்கு வேணாலும் இவர்களை சாகடிக்கும். மரணம் எங்கே திடீர்னால கூட வரும் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுகர் வந்துருமோங்கிற பயம் இருக்குது. ஏன்னா இவங்க சாப்பிட்ற உணவு அப்படிப்பட்டது. இந்த உணவுக்கு இவங்க அடிமையாகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளை போய் தீவிரமாக கும்பிடுறாங்க. சாமியை போய் தீவிரமாக கும்பிடுறது, கொடை நடத்துறது, திருவிழா நடத்துறது, அதை தீவிரமாக பண்ணிவிட்டால் அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும். இன்னொரு என்ன பயன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலாம் மரணம் யாருக்கு வேணாலும் வரும், எப்போ வேணாலும் மரணம் வரும். அந்த வரிசையில் தான் நம்ம நிற்கிறோம். மரணத்தை எதிர்கொள்கிற ஒரு வரிசை நிற்குது இங்கே. அவர் செத்துட்டார், இவர் செத்துட்டார். ஆனாலும் இந்த கடவுளை ஏன் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க? இவங்க கும்பிடுற கடவுள் இருக்கார்ல, கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கு. கடவுளை காப்பாற்று, காப்பாற்று, சாமி காப்பாற்றுன்னு கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க சொந்தக்காரங்க 60 வயசில் உள்ளவங்களாம் செத்து போகிறாங்க. 60 வயசில் உள்ளவங்க ஹார்ட் அட்டாக்கில் சாப்பிட்றாங்க, கொரோனாவில் சாப்பிட்றாங்க. அப்புறம் நல்லா திடீர்னால நோய் வருது, சுகர் வந்துடுது, அது வந்துடுது. இப்படியெல்லாம் வரும்போது என்ன, அப்போது இவங்க அந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த சாமியை கும்பிட்டுட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் செத்துட்டார், அடுத்து யார் சாவ போகிறாங்களோ நாம் சத்துறக்கூடாது. அந்த வரிசையில் இவங்க எல்லாருமே அந்த வரிசையில் இருப்பதாக உணர்கிறார்கள். இந்த உணவை சாப்பிட்டுட்டு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு, மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே மரண பயத்தில் இருக்காங்க. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் சாவு வரும் அப்படிங்கிற புரிதலோட இவங்க என்ன பண்ணுறாங்க, மரணத்தை எதிர்நோக்குறதுக்கு ஒரு வரிசை இருக்குங்க. அந்த வரிசையில் மரணத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் செத்துட்டார், நல்லா இருந்தார், அவரும் சாமி கும்பிட்டார், ஆனால் அவரும் செத்துட்டார். அடுத்து யார் சாவ போகிறா? நீயா நானா? நான் செத்துடக்கூடாது, கடவுளே என்ன காப்பாற்று அப்படிங்கிற அந்த மரண பயத்தோடு தான் இவங்க சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கோபமே வர்றதில்லை. எங்கள் அப்பா நல்ல சாமியை கும்பிட்டாரே, ஏன் எங்கள் அப்பாவை நீ காப்பாற்றலை அப்படிங்கிற கோபம் வரல. நல்ல உடம்பு, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லையே, நல்ல திடகாத்திரமாக தானே இருந்தார், அவரை ஏன் அந்த சாமி காப்பாற்றலை? ஏன் திடீர்னால நோய் வந்துச்சு, கொரோனாவில் செத்து போயிட்டார, ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டார அப்படிங்கிற அந்த கோபம் கேள்விங்கிறது வரவே இல்லை இவங்களுக்கு. ஏன் நல்லா தானே நாங்கள் சாமி கும்பிட்டோம், வருஷம் நாங்கள் திருவிழா நடத்தினோமே, கொடை நடத்தினோமே, அப்போ ஏன் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுது அப்படிங்கிற கோபம் இவங்களுக்கு வரவே இல்லை. ஏன் வரலன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. அடுத்து யாருக்கு சாவு வரும், அடுத்து யார் சாக போகிறா, நோய் அடுத்து ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரப்போகுது, அடுத்து யாருக்கு நோய் சுகர் வரப்போகுது, அல்லது அடுத்து யாருக்கு ஒரு சிறுநீரகம் செயலிழந்து போக போகுது, அடுத்து யாருக்கு புற்றுநோய் வரப்போகுது, அடுத்து யாருக்கு இறப்பு வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடக்கூடாது, அவருக்கு வந்துருச்சு, நான் அடுத்தது நானாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் தான் இவங்க தினம் கோயிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, இல்லை வருஷந்தோறும் ஏன் கோயிலுக்கு திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னா, அடுத்து யார் சாக போகிறா, நானாக இருக்கக்கூடாது, ஐயோ என்ன காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, நல்லா இருக்கிறதா தெரிஞ்சவங்க அவங்களும் கடவுளை வணங்கி கடவுளுக்கு திருவிழா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் வரி செலுத்தி திருவிழா கொடை எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வருஷத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கடவுளை கும்பிடுறவங்களுக்கு ஒரு கடவுள் மேலே கோபமோ கேள்வியோ வர்றதே இல்லை. நாங்கள் இவ்வளோ தூரம் வருஷம் உங்களுக்கு கொடை கொடுக்குறோமே, திருவிழா நடத்துகிறோமே, ஏன் அப்படி கொடுத்த எங்களை சாகடிக்கிற, எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படிங்கிற கேள்வி இவங்களுக்கு ஏற்படவே இல்லை. இவங்க வருஷம் என்ன பண்ணுறாங்க, திருவிழா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, இவங்க கேள்வி எழுதுறதுக்கு பதிலாக இவர்களுக்கு இருக்கிற மரண பயம் இன்னும் அதிகரிக்குது. ஐயோ அவர் இறந்துட்டார், அடுத்து யார் இறக்க போகிறாங்களோ, யார் வேணாலும் இறக்கலாம், நம்ம வீட்டில் கூட அந்த சாவு நடக்கலாம், நானாக கூட இருக்கலாம், நீயாக கூட இருக்கலாம், அதனால் அது நானாக இருந்துடக்கூடாது, நீயாக இருந்துடக்கூடாது, என் வீட்டில் அந்த சாவு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம்தான் இவங்களுக்கு. அந்த பயத்தில் தான் வருஷம் கூட கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை சாவு எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, இந்த கடவுளை கும்பிட்டவங்க எத்தனை பேருக்கு நோய் வந்தாலும் சரி, நோய் செத்தாலும் சரி, இவங்க ஏன் திரும்ப கொடை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அடுத்த யார் சாவு போகிறா, நானாக இருக்கக்கூடாது, நீயாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு சாவு எப்படி வருதுன்னே தெரில.
சாவு என்பது, இந்த மாரடைப்பு என்பது எப்படி வருகிறது, நோய் என்பது எப்படி வருகிறது அப்படின்னே உங்களுக்கு தெரில. அந்த அளவுக்கு ஒரு அறிவு குருடர்களாக எது ஆக்கி வச்சுருக்குதுன்னா இந்த தானிய உணவுகள், இட்லி பூரி பொங்கல் தோசை, தானியங்களால் சமைக்கப்பட்ட மாமிச அப்புறம் உணவு, இட்லி பூரி பொங்கல் தோசை, நூடுல்ஸ், ஐஸ்கிரீமு, பிரியாணி, பரோட்டா, தோசை, இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, இந்த உணவுகள் இவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு என்ன காரணங்கிறத சிந்திக்கிற கூட விட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அடிமையாகி போய் கிடக்குறாங்க. அப்போ உணவு கட்டுப்பாடு தான் கடவுள். உங்களை காக்க போகிறதுங்கிறது இந்த சாமியெல்லாம் கிடையாது. சாமி உங்களை காக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்லாம் பார்த்திங்கன்னா ஜபம் பண்ணுவாங்க, இயேசுவே இயேசுவேன்னு ஜபம் பண்ணுவாங்க, தீவிரமாக இருப்பாங்க. அது மாதிரி இந்துக்கள் பார்த்திங்கன்னா கடவுள் தினம் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு வைப்பாங்க. முஸ்லீம் பார்த்தா தினமும் தொழுக. எல்லாம் இந்த கடவுளை வணங்குறதுல தீவிரம் செலுத்துவாங்க தவிர அதே தீவிரத்தை நீ உணவு கட்டுப்பாட்டில் செலுத்து, நீ உயிரோடு இருப்ப. கடவுளை சாமியை கும்பிட்றதுக்காக நீ செலுத்துகிற தீவிரம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நீ உன்னது உடலை ஆரோக்கியத்தை உணவு கட்டுப்பாட்டில் தீவிரம் செலுத்து, உடற்பயிற்சியில் தீவிரம் செலுத்து. நீ என்ன தான் விழுந்து சாமி கும்பிட்டா, இவங்க தீவிரமான அதாவது வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காகவும் உடலை ஆரோக்கியமாக நோய் செத்துறக்கூடாது, சீக்கிரம் செத்துறக்கூடாது, குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீவிரமாக கடவுளை கும்பிட்றாங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. எல்லோரும் மாதிரி இட்லி பூரி நல்லா வலிச்சு நக்கிவிட்டு நல்லா லோடு பண்ணிக்கிட்டு வயிற்றை நிரப்பிக்கிட்டு நல்லா கொரட்டு விட்டு தூங்கிவிட்டு முடித்த உடனே உங்களுக்கு பயம் வருது, மரண பயம் வருது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா மரண பயம் வரும். இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா மரண பயம் வரும். இந்த பிரியாணி, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிட்டா மரண பயம் வரும். மரணம் எப்போ வேணாலும் வருங்கிற பயம் வரும். மரணம் எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால். அது எப்போ வேணாலும் வரும், யாருக்கு வேணாலும் வரும். யாருக்கு வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரும், உடம்பு வேறு பெருத்துரும். யாருக்கு வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சுகர் வரும். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் வருஷம். யாருக்கு வேணாலும் புற்றுநோய் வரும். அதனால் இது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல இவங்களுக்கு. தானிய உணவுகளால் தான் வருது. நீ திங்கிற சாப்பாட்டினால்தான் தான் ஏன் அது வருது. இட்லி பூரி பொங்கல் தோசை நீ நல்லா சாப்பிட்றியே, அது நல்லா விரும்பி ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்க பாரு, அந்த உணவால் தான் உனக்கு ஏற்படுகிற நோயும் உனக்கு ஏற்படுகிற திடீர் மரணங்களும் ஏற்படுது அப்படிங்கிற உண்மை தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, குழம்பி போயிருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, அறியாமையில் இருக்காங்க. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, இந்த சாமியை கும்பிடுவோம், வேறு வழியே இல்லை, சாமியை கும்பிட்டா அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா வழி தெரியலை. வழி தெரிஞ்சிச்சுன்னா மரணம் எப்படி வருகிறது, நோய்கள் எப்படி வருகிறது என்கிற வழி தெரிந்து விட்டால் நீ சாமியை கும்பிட மாட்ட. இந்த கல்லை போய் கும்பிட்டுட்டு இருக்க மாட்டேன், இந்த சிலைகளை போய் கும்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். கற்பனை கதைகளை உண்மையான நீ நம்ப மாட்டாய். அப்போது நீ முதல்ல எது கடவுள் அப்படின்னா உணவு தான் கடவுள், உணவு கட்டுப்பாடு தான் கடவுள். உணவுலே கெட்ட கடவுள்லாம் இருக்குது. கெட்ட உணவுகள் கெட்ட கடவுள். தானிய உணவுகள் என்பது கெட்ட கடவுள், உன்னை அழிக்கும் கடவுள், சாத்தான். அது கடவுள் கிடையாது. கடவுள்னா அது நல்லது தான் செய்யணும், கெட்டது செய்யணும் அது சாத்தான். அப்படின்னா நீ சாப்பிட்ற இட்லி பூரி இருக்குல்ல, அது சாத்தானியின் உணவு. அது அழிவு, மரணத்தை ஏற்படுத்துகிற உணவு. அது ஐஸ்கிரீம், நூடுல்ஸ் அதெல்லாம் மரணத்தை ஏற்படுத்துகிற உணவு. அது அப்போது நல்ல உணவு தான் உனக்கு கடவுள். உணவு கட்டுப்பாடு, அந்த மரணத்தை ஏற்படுத்துகிற உணவிலிருந்து நீ உன்னை விடுதலை செய்து கொள், அதிலிருந்து நீ உன்னை கட்டுப்படுத்திக்கொள். அதுதான் உணவு கட்டுப்பாடு. அப்போ உணவு கட்டுப்பாடு தான் கடவுள். எந்த அளவுக்கு நீ தீவிரமாக சாமி கும்பிடுற, 5 வேளை தொழுகை நடத்துகிற, பைபிளில் குரானில் அப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தீவிரத்தை உணவு கட்டுப்பாட்டில் கடைபிடி. உனக்கு நோயே வராது. உனக்கு அல்லாஹ் தேவையில்ல, சிவன் தேவையில்ல, யாருமே தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை. உன்னுடைய உடம்பு தான் கோயில். அதனால் என்ன பண்ணு, உணவு தான் கடவுள். உன்னுடைய உடம்பு தான், உணவால் தானே அந்த உடலே உருவாகுது. சாப்பிட்டு தானே அந்த உடம்பு உருவாகுது. அப்போது உடம்பு தான் கோயில், உணவு தான் கடவுள். இப்போ புரியுதா? உடம்பு தான் கோயில், ஆலயம், மசூதி. உடம்பு என்னது? மசூதின்னு நினச்சிக்கோ, தேவாலயம்னு நினச்சிக்கோ. உடம்பை ஒரு தேவாலயமாக நினச்சிக்கணும். நீ உண்ணுகிற உணவை கடவுளாக நினைத்துக்கொள், அல்லாவாக நினைத்துக்கொள். நீ உண்ணுகிற உணவு அல்லாஹ், நீ உண்ணுகிற உணவு தான் இயேசு, நீ உண்ணுகிற உணவு தான் அப்போ அப்படின்னு நினச்சிக்கோ. அதனால் உண்ணுகிற உணவு தான் கடவுள். உணவில் தான் கடவுள் இருக்கார்.
எந்த உணவில் கடவுள் இருக்கார் அதை தெரிஞ்சுக்கோ. எந்தெந்த உணவுகளில் கடவுள்னா காப்பாற்றுவார், அப்படி தானே? அப்போ இந்த வெள்ளைச்சீனியில் கடவுள் இல்லை, சாத்தான் தான் இருக்குது. சாத்தான் உணவுகள், அது சாத்தான் உணவுகள், சாத்தானின் உணவுகளில் சாத்தான் ஆகிய உணவுகள், உணவு சாத்தான்கள். வெள்ளைச்சீனி உணவு சாத்தான், பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் உணவு சாத்தான்கள். இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, திணை, சிறுதானியங்கள் இதெல்லாம் உணவு சாத்தான்கள், உணவு பேய்கள், உணவு பிசாசுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள்னா யார்? நல்ல உணவுகள் தான் கடவுள். அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடு. நல்ல உணவுகளை அந்த உடம்புங்கிற அந்த ஆலயத்திற்குள் உள்ளே அனுப்பு. நல்ல உணவுகளை உடம்பு என்கிற அந்த ஆலயத்திற்குள் உள்ளே அனுப்பு. உள்ளே அனுப்புனா அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நோய் எப்படி வருதுன்னு தெரில இவனுக்கு. கடவுள் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கடவுளை கும்பிட வேண்டியது, சாமியை கும்பிட வேண்டியது, வருஷம் கொடை கொடுக்க வேண்டியது. ஆனால் நல்ல இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட வேண்டியது. ஒரு மாத்திரை, சுகர் மாத்திரையை போட்டுக்க வேண்டியது. நல்ல உடம்பை பற்றி கடவுள் காப்பாற்றுவார். கொடை கொடுத்துட்டா அவர் கடவுள் காப்பாற்றிடுவார். திருவிழா நடத்திட்டா கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைக்கிறது. இந்த தீவிரத்தை இதெல்லாம் ஈஸி. கொடை கொடுக்கறது ஏன் கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா, தீவிரமாக நல்லா ஏதாவது சாப்பிட்லாம், ஏதாவது ஆடு, மாடு, கோழிக்கறி, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி கோழிக்கறி நல்லா சாப்பிட்லாம், ஆட்டுக்கறி நல்லா சாப்பிட்லாம், அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி, ஒரு மனசுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துறது. நான் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் கூட்டம், எங்கள் உறவு முறை, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கடவுளை கும்பிட்றது. அதை விட்டுட்டு அப்புறம் சாகும்போதும் எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் ஒன்றா, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டார், வாங்க எல்லோரும் வாங்க ஒன்றா தேங்கி அவரை அடக்கம் பண்ணலாம், அழலாம், ஒப்பாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீ கடவுளை கும்பிட்றதுல ஆர்வமாக கட்டுறதில்ல, அதில் உணவு கட்டுப்பாட்டில் காமி. நீ 5 வேளை தொழுகை நடத்துகிறல்ல, ஒவ்வொரு நேரமும் அரை மணி நேரம் செலவழித்து தொழுகை நடத்துகிறல்ல, 5 வேளை இல்லை, தினமும் 2 வேளை உடற்பயிற்சி செய், அல்லது 5 வேளையும் நீ உடற்பயிற்சி செய், யோகாசனம் பண்ணு. அது தருகிற ஆரோக்கியத்தை இந்த தொழுகை தராது. 5 வேளை தொழுகுனா உனக்கு தருகிற எந்த நன்மையும் ஏற்பட போதில்லை. ஆனால் நீ 5 வேளையும் யோகாசனம் பண்ணு, நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணு. அதுதான் உனக்கு கடவுள், அதுதான் உன்னை காப்பாற்றும். அதனால் உனக்கு மரணம் எப்படி வருகிறது, நோய்கள் எப்படி வருகிறது என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு இந்த கடவுளே உனக்கு தேவையில்லை. ஏன்னா கடவுளை நீ தெரிந்து கொண்டாய் என்று பொருள். நல்ல உணவுகள் எது, நோய்கள் எப்படி வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் எப்படி வருகிறது, பேய்கள் எப்படி வருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம். நோய்கள் எப்படி நமது உடலில் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால், இந்த சாத்தான் எப்படி வருகிறது, பேய்கள் எப்படி நமது இந்த உடலுக்குள் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டதாக பொருள்படும். பிசாசுகள் எப்படி நமது உடலுக்குள் வருகிறது, நமது மனதிற்குள் நமது வாழ்க்கைக்குள் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால், அப்படி தெரியாத போது தான் நாம் என்ன பண்ண, அந்த பிசாசுகளுக்கே அடிமையாக, பிசாசுகளை போய் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். பிசாசுகளை போய், பேய்களை போய், சாத்தான்களை போய் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இட்லி, பூரியை, பொங்கல், தோசையை போய் ஆசையாக சாப்பிட்றோம். ஐ லைக் இட்லி, பூரி, பொங்கல், தோசை அப்படின்ற அதை போய் கடவுள்னு நினைக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக சொல்கிறது. சாத்தானை போய், சாத்தானின் மடியில் போய் ஆசையாக படுத்து தூங்குறீங்க. அதனால் எப்படி நோய் வருது அப்படிங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நோய் வருகிறது, எப்படி மரணம் வருகிறது. அதனால் நோய்ங்கிறது நம்ம கட்டுப்பாடு. நோய் வர்ற வழி தெரிஞ்சிச்சுனாக்கா நமக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை வராது, அந்த உணவு மேலே தான் நம்பிக்கை வரும். நம்மளை பாதுகாத்துக்க நம்ம கடவுளை நம்ப மாட்டோம், உணவை தான் நம்புவோம். உணவு, உடற்பயிற்சி தான் கடவுள், உணவு கட்டுப்பாடு தான் கடவுள். நல்ல பண்புகள் தான் நம்மளை பாதுகாக்கும். கெட்ட பண்புகள் இருந்தால் நீங்கள் பிறரை ஏமாத்துறீங்க, திருடுறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, கெட்ட பண்புகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது மாட்டிப்பீங்க, போலீஸில் மாட்டிப்பீங்க, இல்லை மக்களை பிடிச்சி உங்களை அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்புறம் மரியாதையோடு வாழ முடியாது, அப்புறம் சாவு தான். மரியாதை இல்லைன்னா அது சாவு தான். அப்புறம் நல்ல பண்புகள் தான் கடவுள். நல்ல பண்புகளை போய் கற்றுக்கோங்க, நல்ல உணவுகளை தேடி சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சிகளை போய் செய்யுங்க, அதுதான் கடவுள். இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல உணவு எதுன்னு தெரில, உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது, நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறது கிடையாது, அறிவை போய் தேடுறதும் கிடையாது. அறிவு தான் கடவுள், அதை தேடுறது கிடையாது. ஆனால் வருஷம் திருவிழா நடத்துறது, வரி போடுறது, திருவிழா அதை கொடு, இதை கொடு, 1000 கொடு, 5000 கொடு, 10,000 கொடுன்னு வரியை வாங்கிட்டு திருவிழா நடத்துறது, கொடை நடத்துறது.
அப்புறம் சாவு அப்புறம் நல்லா சாப்பிட வேண்டியது. இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அப்படின்னு நல்லா சாப்பிட வேண்டியது. அப்புறம் டப்புக்குன்னு சாக வேண்டியது. ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது, இது வருதுன்னு சாக வேண்டியது. சாவு எப்படி வருதுன்னு தெரியாது இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு பயமாக வேற இருக்குது. சாவு எப்படி வருது, நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாவுக்கு காரணங்கிறத இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அதுக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ யாருக்கு வேணாலும் சாவு வரலாம். எல்லோரும் இந்த இட்லி பூரி பொங்கலுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. அடுத்து சாவு யாருக்கு வேணாலும் வரலாம். கடவுளே என்னை காப்பாற்று, அடுத்தால் நானாக இருக்கக்கூடாது, என் வீட்டில் அந்த சாவு வந்துடக்கூடாது, எனக்கு வேண்டியவங்க வீட்டில் அந்த சாவு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பயத்தில் தான் தொடர்ந்து என்ன நடந்தாலும் சரி, குடும்பத்தில் யார் ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் செத்து போயிடுவாங்க. அப்போவும் தொடர்ந்து ஏன் அந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அடுத்த சாவு நமக்கு வந்துடக்கூடாதோ. ஏன்னா இவங்களுக்கு சாவு எப்படி வருதுன்னு தெரில. மரணத்தை பார்த்து பயந்து போய் கிடக்குறாங்க, நடுங்கி போய் இருக்காங்க, கிடுக்கிடுன்னு நடுங்குறாங்க. அதனால் அடுத்தால யாருக்கு சாவு வருமோ, ஐயோ அவர் செத்து போயிட்டார் கடவுள். ஆனால் இவங்களுக்கு கோபம் வரல, அந்த கடவுள் மேலே கோபம் வரல. ஏன்யா உன்னை வருஷம் கும்பிட்டோமே, வருஷம் ஆடெல்லாம் பலி கொடுத்தோமே, மாலையெல்லாம் போட்டோமே, திங்குன்னு சாமியானமே, ஏன் இந்த சாவு நடந்துச்சு, என் வீட்டில் இந்த சாவு ஏன் நடந்துச்சு, எங்கள் அப்பா ஏன் செத்து போனார், எங்கள் சித்தப்பா ஏன் செத்து போனார், எங்கள் அண்ணனுக்கு ஏன் அப்படிப்பட்ட நோயை நீ கொடுத்த, எங்கள் அக்காவுக்கு ஏன் இப்படிப்பட்ட நோயை கொடுத்த, எங்கள் அத்தைக்கு ஏன் இப்படிப்பட்ட நோயை கொடுத்த, எங்கள் மாமாவை ஏன் அப்படி கஷ்டப்படுத்தினேன், எங்கள் சித்தப்பாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்தினேன் அப்படிங்கிற அந்த கோபம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கெல்லாம் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, இவங்களுக்கு சாவு வந்துருச்சு, அடுத்து யாருக்கு வரப்போதோ, எனக்கு வந்துருமோ, இவங்களுக்கு சாவு எப்படி வருது, நோய் எப்படி வருதுன்னு தெரில. அது தெரிஞ்சிக்க ஆர்வம் இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் திங்க முடியாமல் போயிடும். இட்லி பூரி பொங்கல் தோசை தான் நோய்களுக்கு காரணமா, அப்போ அதெல்லாம் விடணுமா, இதுக்கு தான் இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அதெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடுமா, அதனால் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்தளவுக்கு அடிமையாகி போய்ட்டு கிடக்குறாங்க. அதனால் இவங்க உணவு கட்டுப்பாடு இல்லை, உடற்பயிற்சி இல்லை, இவங்க எல்லாத்தையும் உடலை நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க தீவிரமாக எதை நம்புகிறாங்கன்னா, அந்த சாமியை நம்புகிறாங்க, கடவுளை நம்புகிறாங்க. கடவுளை நம்பிட்டா இவர் எல்லாத்தையும் பாதுகாத்துப்பார், நாம் விருப்பம் போல் விரும்பிய உணவுகளை சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா வெட்டுன்னு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்டாக்கா நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார். தீவிரமாக ஜெபம் பண்ணுறது, தீவிரமாக தொழுகை பண்ணு, தீவிரமாக கோயிலுக்கு போ, இப்படி பண்ணிட்டா கடவுள் நம்மளை பாதுகாத்துப்பார், நாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். உணவு கட்டுப்பாடு தான் கடவுள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சி தான் கடவுள். நீங்கள் சாமியை கும்பிட்றதில் காட்டுற தீவிரத்தை உணவு நல்ல உணவு எது, அதை எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் எந்த உணவு சாப்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும், உடற்பயிற்சி என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை செய்யணும், இந்த மாதிரி கற்றுக்கோங்க. அதுதான் கடவுள், அதுதான் உங்களை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும்.